அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரையே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை பெருனும் வேண்டே இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருனும் வேண்டே அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் சொல்றது. இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. இந்த 4 சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாருமே சைவமாக தான் இருப்பாங்க. பெரும்பகுதி புரட்டாசி மாதம் எப்போதுமே பெருமாளுக்கு உகந்த நாள் இருக்கிறதுனால புலால் உண்ணாமல் சைவமாகவே இருப்பாங்க. அதனால் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் புதன்கிழமை வருது. அது ஒரு பெரிய சிறப்பு. அதுவும் 1ஆம் தேதி ஏகாதசி திதி வருது. அருமையான சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு. புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். புனர்பூசம் காலைல 9:53 வரை, பின்னாடி பூசம் இருக்குது. புனர்பூசம் முடிஞ்சுட்டு பூசம் வருது. சித்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளியன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் கன்னிக்கு போடுது. புரட்டாசி மாதம்னா சூரியன் கன்னிக்கு போடுது. கன்னியிலேயே புதன் இருக்கார். இந்த சூரியன் புதனை ஒன்றா சேர்ந்துருக்காங்க. துலாத்தில் செவ்வாய் இருக்கார். சனி ராகு கும்பத்தில் இருக்காங்க. குரு மிதுனத்தில் இருக்கார். சந்திரன் கடகத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு வந்துட்டார். ஆமாம், சுக்கிரன் கேது சிம்மத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி 4ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 4ஆம் அதிபதி 4ல் இருப்பது இன்று ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் குரு 3ல் இருக்காரு. சனி ராகு 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. இது ஒரு மேஷராசிக்கு நல்ல அமைப்பு. 4ஆம் அதிபதி 4ல் இருக்காரு, அது ஒரு சிறப்பு. சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் மேஷராசிக்கு நல்ல அமைப்பு, நல்ல நிறைவை காணும். ரிஷபராசி என்பவரை உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆட்சியில் இருக்காரு. உங்கள் ராசிநாதன் 4ல் போயிருக்காரு. 5ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. அது ஒரு பெரிய சிறப்பு. 5ஆம் அதிபதி 5ல் இருப்பது ஒரு நல்ல சிறப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்று ஒரு அருமையான நாள். சனி ராகு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கு. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் அமோகமாக இருக்கும். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியமும் நடக்கும். மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள்லாம் இடம் போயாதீங்க. இடமாற்றம் உண்டு. வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம். இப்படி எத்தனையோ கருத்துக்கள், மாற்றங்கள் இருக்கு. அன்பான மிதுன ராசி என்பதை ஜாகனம் தேவை. கடகராசி என்பதை உங்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்காரு. ஆனால் குரு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு எந்த கிரகங்களும் பலமாக இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் விரயங்கள் நடக்கும். நல்ல விரயமாக பண்ணுங்க. சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல இருக்காரு. அருமையான அமைப்பு. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 2 கூட ராசிநாதன் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. 7ல் சனி ராகு. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. சிம்மராசி என்பதுக்கு குருபான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காரு. நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பது உங்கள் ராசிநாதன் ராசிலேயே இருக்காரு. ஆனால் உங்களுக்கு குருபகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். கெட்ட பேர் ஏற்படும். ராகு சனி 6ஆம் இடத்துல இருப்பது நல்லது. கன்னிராசிக்கு ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் ஏற்படாமல் பார்த்துங்க. துளாராசி என்பதில் உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால இது தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்க கூட உங்களுக்கு நன்மையெல்லாம் நல்லதெல்லாம் செய்வார். நல்ல முன்னேற்றத்தை காட்டுவார்.
விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான 8ஆம் இடத்துல இருக்காரு. அட்டம குரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, முதலீடெல்லாம் பண்ணாதீங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுல பணமெல்லாம் கட்டாதீங்க, ஏமாற்றிடுவாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துங்க. இன்னொரு 6 மாதம் இருக்குது. தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு குருபான 7ஆம் இடத்துல இருக்காரு. சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல பலன்களை தருவாங்க. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல், 9ஆம் அதிபதி 10ல். இது பெரிய அமைப்பு. இந்த தொழிற்சாலை இன்றைக்கு நாளைக்கு பிரமாதமாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. உடல்நிலையே ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. கும்பராசி என்பது குருபான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளும். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 இருக்குது. உங்களுக்கு குருபான் சரியில்லை. ஆனால் அந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 10ஆம் இடத்தை பார்க்குறது ஓரளவு தொழில் நன்றாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மீனராசி என்பதிலே, கும்பராசி என்பதிலே, மகர ராசி என்பதிலே உங்களுக்கு 7.5 சனி இருக்கிறது. இந்த 7.5 பகவானுடைய காலம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எல்லாருக்கும் 3 ரவுண்டு வரத்தான் செய்யும், அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அந்த சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்க. கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். எள்ளு தீபம் ஏற்றி விளக்கு போடுங்க. காக்காய்க்கு எள்ளு சாதம் பண்ணி காக்காய்க்கு வைங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடச்சுன்னா வன்னி பத்திரத்தால் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் காலமால கோளறு திருப்பதியும் வெய்யறு தோழி பங்கர் என்ற கோளறு திருப்பதியும் ஞான சம்பந்திய பதியத்தை பாராயணம் செய்யுங்க. நல்லது நடக்கும். அன்பான நேயர்களே, நமக்கு நல்லதெல்லாம் நடக்கணும், நம்ம நலமுடன் வாழணும் அப்படின்னு அதுக்காக நம்ம வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களே, நேற்று நம்ம அந்த ரச்சு பொருத்தத்தை பார்த்தோம். இந்த யோனி பொருத்தங்கிறத இன்று பார்ப்போம். அதாவது யோனின்னா என்ன அப்படின்னா, யோனி என்பது ஆணுடைய உறுப்பு, பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்கிறது. அதனால் அவங்களுக்கு அடையாளம் தான். ஆண் பெண் என்பதுக்கு அடையாளம் அதுக்கு பேர் தான் யோனின்னு பேர். அதனால் அந்த யோனி குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அதில் இந்த பகை யோனியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. என்னென்ன மிருகங்களை ஒப்பிடுறான் அந்த யோனி பொருத்தத்துக்கு பார்க்குற போது மிருகங்களை தான் ஒப்பிட்டுருக்காங்க. அதாவது பசு புலி சேர்க்கக்கூடாது, ஆடு குரங்கு சேரக்கூடாது, யானை சிங்கம் சேரக்கூடாது, எலியும் பூனையும் சேரக்கூடாது, ஆமாம், குதிரை எருமை சேரக்கூடாது. இதெல்லாம் தான் பகை மிருகங்கள். பாம்பு கீரி பகை இதுகளெல்லாம் சேரக்கூடாது. இப்போ ஆடு புலி சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. தவறு. ஆடு புலி பகை இல்லை. புலி ஆட்டை அடிச்சுக்கூடும், பகை கிடையாது. எதிர்த்தாத்தான் பகை. இந்த பொருள் தெரியாமல் பஞ்சாங்கத்தில் கூட பகைன்னு தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. பகை என்றால் என்னன்னா எதிர்த்தாத்தான் பகை. ஒருத்தர் பணிஞ்சிட்டா பகை இல்லை. அது பொருள் புரியாமல் ஆடும் புலியும் பகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாயும் புலியும் பகை அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நாயும் மானும் பகை. இதுதான். இந்த மாதிரி மிருகங்களை தான் சொல்லக்கூடாது. இது நான் இன்னமும் மேலே கொஞ்சம் ஆழ்ந்த வாரியாக போன சொன்னால், இந்த பொருத்தங்களில் மிக முக்கியமான பொருத்தங்கள் இருக்குது. அப்படின்னா மகேந்திர பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி, வசியம், இவைகள் நாடி பொருத்தம், இவைகள் இருந்துட்டால் யோனி பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறான். ஏன்னா மகேந்திரம் என்பது வம்ச விருத்தி, புத்திர விருத்தி அப்படின்ட்டான். ராசி என்பது ஒற்றுமையை குறிப்பது, ராசி அதிபதி என்பது சந்ததியை குறிப்பது, நாடி வசியம் என்பது அந்யோன்யமாக இருப்பது, நாடி என்பது உடல் நலம், வம்ச வழி, பிளட்டை பற்றி பேசுவது. இதெல்லாம் இருக்கிற போது குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும்? யோனி பொருத்தம் இல்லாட்டி என்ன? இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அன்பான நேயர்களை நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த பொருத்தம் இல்லைன்னா இந்த பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு தவறான கருத்து. அதாவது இந்த படிக்காத ஜோடு இருக்காங்க, அவங்க உடனே எழுதி கொடுத்துறாங்க, அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் பொருத்தத்தை மட்டும் பார்த்து இணைவு செய்கிறாங்க. ஜாதகம் பார்க்குற போது ஜாதகத்தை 2 ஜாதகத்தையும் பார்க்கணும், பொருத்தங்களை மட்டும் பார்த்துட்டு பண்ணுறாங்க. இப்போ பொதுவாக நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8ல் இருக்காருன்னு வச்சுக்கலாம். களத்திர ஸ்தானாதிபதி விரயஸ்தானமான 8ல் இருந்தால் மனைவியால் விரயம். இவருக்கு வழி இல்லை, இவர் சம்பாதிப்பார், மனைவி விரயம் பண்ணுவாங்க. 7ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் மனைவியால் விரயம். அப்போ நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. மனைவி விரயம் பண்ணுவானா அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாது வரும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், சம்பாதிச்சு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் எப்படி நிம்மதியாக இருக்கும்? அதை மாற்ற முடியாது.
அதுக்கு அப்படி நம்ம பார்க்கிற போது பெண்ணுடைய ஜாதகத்துல அவங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவருக்கு மனைவி மூலமா தேவையற்ற செலவு ஏற்படுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு 6ஆம் இடம் எப்படி இருக்கு, ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதா, பெருத்த நோய்கள் இல்லாமல் இருப்பாங்களா, என்று சுகமாக இருப்பாங்களா, இதெல்லாம் ஆயுள் சொல்லி சேர்த்தோம்னா இது குறையும். 1000 ரூபா செலவழிது, 200 ரூபா செலவழிது. இப்படி தான் ஜாதகங்களை சேர்க்கணுமே தவிர யோனி பொருத்தம் இல்லை, ரச்சு பொருத்தம் இல்லை, மகேந்திர பொருத்தம் இல்லை, சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஜாதகங்களை எல்லாம் தவிர்த்து விடுகின்றார்கள். இதில் அந்தணர்கள் கூட தவறு செய்கின்றார்கள். அதுதான் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கிறது. அந்தணர்கள் தவறு செய்கிறான்னா அந்தணர்களை எதுக்கு நான் தவறு செய்கிறான்னு சொல்லனா சாஸ்திரம் படித்திருக்கிறாங்கிறாங்க. அந்தணர் என்றாலே தர்மம் செய்கின்றவன் அந்தணன். அந்தணன் என்பவன் அறவோன், பிராமணன் என்பவன் அறம் செய்கின்றவன் என்று வள்ளுவன் சொன்னான். அதனால தர்ம வழியில் நடக்கின்றவன் அந்தணன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அந்தணர்கள் வேதங்களை கற்றவர்கள், அந்த வேதங்களை கற்றவர்களே இந்த மாதிரிலாம் ஒரு தவறான கருத்துக்களை சொல்றாங்க. அவங்க மனைவி கூட அப்படிதான் பேசுறான். மூல நட்சத்திரமா ஆத்தாடி செய்யக்கூடாது, செவ்வாதோஷமா ஆத்தாடி செய்யக்கூடாது, ஆயிலிய நட்சத்திரமா ஆத்தாடி செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சாஸ்திரம் அறிந்தவர்கள் கூட இந்த அறவுரையாக ஜோடத்தை தெரிந்து கொண்டு மக்களை திசை திருப்புகிறார்கள். குழந்தையுடைய எதிர்கால வாழ்வை வீணாக்கி விடுகின்றார்கள். ஒரு நல்ல வரனை கூட அவங்க தவிர்த்து விட்டு ஒரு ஏதாவது அறகுறையாக தெரிஞ்சு கொண்டு அந்த பொருத்தம் இல்லை, இந்த பொருத்தம் இல்லை என்பது. என்னை பொறுத்தவரையும் பொருத்தம் என்பது தேவையில்லை என்பது என்னுடைய கணக்கு. ஜாதகங்கள் 2 பேருக்கும் நல்ல நிறைவாக இருந்துட்டால், மனப்பொருத்தம் இருந்துட்டால் இந்த 10 பொருத்தமும் 12 பொருத்தம் வேண்டாம் என்பது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு கருத்து. நான் இது மாதிரி எத்தனையோ ஜாதகங்கள் யோனி பொருத்தம் இல்லாமல், ரட்சு பொருத்தம் இல்லாமல் நான் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வயதுக்கு அந்த அந்த தம்பதிகள் எல்லாம் நிறைவாக சந்தோஷமாக குழந்தை குட்டியோட நீக்க சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய அமைப்பு, அது ஒரு பெரிய கருத்து, ஒரு பாராட்டும் கிடைக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொருத்தத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுத்தாம அன்பான நேயர்களே, நம்ம ரட்சு பொருத்தம், யோனி பொருத்தம் இதுக்கு மட்டும் முக்கியம் கொடுக்காம ஜாதகங்களுக்கு முக்கியம் கொடுத்து ஜாதக பலன்களை பார்த்து நம்ம குழந்தைகளை நன்றாக வளரணும். நம்முடைய குழந்தைகள்லாம் எதிர்காலம் நன்றாக இருக்கணும். அன்பான நேயர்களே, நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக பிறக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லா வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை தாய் பராசக்தி அன்னை மகா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.